வணக்கம் மக்களே. இன்றைக்கி தேதி 17 நவம்பர் 2025. அதிமுகலேருந்து வெளியேறின செங்கோட்டையன் ஐயா பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அவர் 1977 எம்ஜிஆர் அதிமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஜெயலலிதா, சசிகலா, இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் கீழே வேலை பார்த்து இப்போ கட்சி ஒருங்கிணைக்கலைன்னா நான் வேறு மாதிரி முடிவெடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் இபிஎஸ் பார்த்துட்டு உடனே உங்களை நான் பதவியிலேருந்து பொறுப்புலேருந்துலாம் நீக்கிறோம் அப்படின்னோடனே இவர் இப்போ ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்ந்துட்டார். இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எப்படி எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இப்போ இந்த கடைசியில் டைமில் படிவம் 8 கொடுத்து வட இந்தியர்களும் தமிழ்நாட்டில் இருந்தால் சிறப்பு வகையில் சீக்கிரம் ஓட்டுரிமை வாங்கிடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் 2022 தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாங்கிறத ப்ரூவ் பண்ணி சொந்தக்காரங்களை ப்ரூவ் பண்ணி நம்ம இங்கே ஓட்டு போடணுன்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு கடைசி நிமிஷத்தில் விவசாய சின்னத்தை தூக்கிட்டு புது சின்னத்தை 3 மாதத்துக்கு முன்னாடியோ 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியோ தான் எலெக்ஷன் அப்போ கொடுத்தாங்க. இதெல்லாம் அரசியல் சாணக்கியத்தனம்னு சொல்லலாம். ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் நாகரிகம் கிடையாது, அநாகரிகம். அரசியலில் எப்படி அநாகரிகம் பண்ண முடியுங்கிறது இதெல்லாம் எடுத்துக்காட்டேன். இப்போ தாவேக்கால போய் இவர் இணையிறது சரி, ஆனால் ஆதவர்ஜனை பற்றி தெரியும். திமுகலேருந்து தோல் திருமாவன் கூட விசிகால போய் இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க நாட்டில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இது அவங்களோட தனிப்பட்ட ஈகோக்காகவா இல்லை அவங்களோட மக்களுங்கிற எண்ணத்துக்காகவான்னு நம்மளுக்கு தெரியல. அது அவங்கவுங்க ஆள் மனசுக்கு. ஏன்னா அவரோட வயசு, அவரை பற்றி நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது. அவருக்கு 77 வயசு ஆகுது. பல விஷயங்களை பார்த்துருப்பாரு, பல காரணங்கள் அவருக்குள்ளார இருக்கும். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்குள்ளார தட் மீன்ஸ் அது தாவேக்காக்குள்ளே போகணுமாங்கிற ஒரு தேவை இருக்குது. என்னோடய கேள்வி அது இருக்குது. சரி, எது நடந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தால் நல்லது தானே. நானும் என்றைக்கும் அதே பாயிண்டில் தான் நிற்கிறேன். ஆனால் இந்த எஸ்ஐஆர் பற்றிலாம் யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே இருக்கிற உலக அரசியல் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. நம்ம இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கலாமே ஒழிய நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத நான் உணர்ந்தது. நன்றி.